शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை யூடியூப் சேனலில் நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் விளங்கி வருகிற காஞ்சி மகாபரிவா பற்றி பல அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அனுபவம் ஒரு புது அனுபவம். இந்த அனுபவத்துக்கு சொந்தக்கார பெண்மணி பேர் கனகம்மா ராமசாமின்னு பேர். எத்தனையோ பெண் பக்திகள் நம்ம பார்க்குறோம். நாயன்மார்களில் பார்த்தோம் அப்படின்னா காரைக்கலமையார், மங்கையர் கரசியார், இசைஞானியார் அப்படின்னு நாயன்மார்கள் இருக்கா பக்தியில், பெண் நாயன்மார்கள். அதுபோல் ஆண்டாளை பார்க்குறோம் வைணவத்தில். மகாபரிவ பக்தி அப்படின்னா எத்தனையோ மகா புருஷர்களை நம்ம பார்த்தாலுமே நிறைய பெண்களும் இந்த மகானுடைய பக்திக்கு அந்த அளவுக்கு ஆட்பட்டு அந்த அளவுக்கு பக்தி சிரத்தையோடு இருந்திருக்கு. அந்த காலத்தில் ஜெயம் பாட்டியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், எசையனூர் பாட்டியை பற்றி பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம் பெண்களை பற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பெண்மணி பேர் கனகம்மா ராமசாமின்னு பேர். அதாவது பக்தினாலே ஒரு ஆசை இருக்கும், பக்தி சம்பந்தப்பட்ட ஆசை. இது இந்த சாதாரண ஆசை இல்லை, நாம் பொருள் மேலே வைக்கிற ஆசைன்னு இல்லை. ஒரு கோவிலில் குருக்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோவிலில் குருக்களாக இருக்கார். அவருக்கு என்ன தோணும்? ஒரு நவராத்திரி கிழமை அம்பாளை நல்லா அலங்காரம் பண்ணணும், அம்பாளுக்கு நல்ல ஆபரணங்கள் நல்ல வஸ்திரங்கள் போட்டு ஒரு அலங்காரம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஒரு தாய்க்கு என்ன ஆசை இருக்கும்? தன்னோட குழந்தை, பிறந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். அதுபோல் இந்த கனகம்மா ராமசாமிக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தன பாதுகை, சந்தன பாதுகை, பெரியவாளுடைய திருவடி பதிந்த சந்தன பாதுகை இருக்கணும்னு ஒரு ஆசை. தன்னோட கிரகத்தில் பூஜைக்கு இருக்கணும்னு ஆசை. இப்போ பாதுகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாதுகைங்கிறது என்ன? சன்னியாசிகள் அணியக்கூடியது. அது பெரும்பாலும் எப்படி இருக்கும்? ஒரு மரத்தினால் ஆனதாக இருக்கும் இல்லையா? மரத்தினால் ஆனதாக இருக்கும். பாதுகை அப்படின்னாலே மரத்தில் தான் பண்ணியிருப்பேன், மரத்தில் தான் இருக்கும். அதில் குறிப்பிட்ட மரங்கள்னு இருக்குது, இந்த மரங்களை வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்குது. இந்த அம்மாவுக்கு சந்தன பாதுகை, சந்தன மரம் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கோ, சந்தன மரம் கிடையாது. அதாவது சந்தன மரம் இல்லை அப்படின்னா எப்படி சந்தனத்தில் பாதுகை பண்ண முடியும்? நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தனக்கட்டையை நல்லா இழைச்சி அரைச்சி அந்த சந்தனத்தை விழுது நிறைய சேகரித்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொண்டு போய் வச்சு மகாபிரியவாளை அந்த சந்தனத்தின் மேலே நிற்க வச்சு அந்த சந்தன குழம்புல நின்னா பெரியவா அப்படியே பாதங்கள் அப்படியே பதிஞ்சுடும். அதுதான் இந்த அம்மாவுக்கு ஆசை. சந்தனம் அரைக்கணும், அந்த சந்தனத்தை கொண்டு போய் பெரியவாட்டை வச்சு விஷயத்தை சொல்லணும். பெரியவா அந்த சந்தன குழம்பின் மேலே ஏறி நிற்கிறப்ப பெரியவா பாதங்கள் பதியும்.
அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டு பூஜை ரூமில் வைக்கணும்னு ஒரு ஆசை. ரொம்ப வினோதமான ஆசை. இது சட்டுன்னு யாரும் யோசிச்சிருப்பாளா, யாரும் பண்ணியிருப்பாளா நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? இந்த ஆசை யாருக்கும் வராது. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்தது. சந்தனத்திற்கு என்ன ஒரு தன்மை அப்படின்னா, குளிர்ச்சி. இப்போ கோவிலில் அபிஷேகம்லாம் பண்ணுற பற்றியில் அது சந்தன அபிஷேகம் நிச்சயமாக இருக்கும். அபிஷேகத்தில் சந்தனத்திற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. என்னென்னா, அந்த தெய்வ திருமேனிக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது சந்தனம். இப்போ பழனிக்கு போகிறோம், திருப்பதிக்கு போகிறோம், அங்கே ஒரு நேர்த்திக்கடன் காரணமாக நம்ம முடி காணிக்க கொடுக்குறோம் இல்லையா? முடி காணிக்க கொடுக்குறோம். அந்த முடி காணிக்க கொடுத்த பிறகு தலை என்னாகும்? அந்த கத்தி பட்டதுனால கொஞ்சம் எரியும், அங்கங்கே எரியும். உடனே என்ன பண்ணுவா? சந்தனத்தை அப்படியே அப்புடும். சந்தனத்தை தடவியாச்சு அப்படின்னா இந்த தலை அப்படியே குளிர்ந்து போடும். அதாவது மொட்டை அடிக்கும் போது அந்த கத்திப்பட்ட சுவடுகள் அது நமக்கு தெரியாது, அதனோட பாதிப்புகள் தெரியாது. சந்தனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குது. இந்த சந்தனத்தை பார்த்தல் அப்படின்னா, கிருஷ்ண பகவான் துவாரகையில் இருக்கிறப்ப கம்சன் இருந்தான். அந்த கம்சன் என்ன பண்ணுவான்னா, கம்சனுக்கு தினம் உடம்புல சந்தனத்தை தடவணும். உடம்புல சந்தனத்தை வச்சுப்பாங்க, ஐயா சந்தனத்தை தடவணும். அவனுக்கு சந்தனம் தடவுவதற்காக ஒரு பெண்மணி, ஒரு வயதான மூதாட்டி. இந்த பாட்டி நடக்கிறதே கொஞ்சம் கூண் விழுந்த மாதிரி இருக்கும், உடம்பே கொஞ்சம் கூண் விழுந்த மாதிரி இருக்கும், அப்படிதான் நடந்து போவா. அந்த பாட்டி ஒரு நாள் கம்சனோட அரண்மனைக்கு அவனுக்கு சந்தனம் தடவுவதற்காக சென்று கொண்டிருந்த போது ஏத்தாப்புல கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணன் வந்துட்டு கேட்குறான், என்ன பாட்டி எங்கே போயிட்டு இருக்க அப்படிங்கிறான். நான் கம்சனுக்கு சந்தனம் தடவ போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே கிருஷ்ணன் கேட்குறான், ஏன் கம்சனுக்கு மட்டும்தான் தடவியா, எனக்கு தடவ மாட்டியா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பாட்டி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு சந்தனம் தடவுகிறான். அதாவது கிருஷ்ணனுடைய மேனியில் அந்த பாட்டியுடைய கைகள் படுகிறது. அடுத்த பிறவியில் அந்த பாட்டி, கூன்விழுந்த பாட்டி ஜனாபாயாக பிறந்தார். சந்தன அபிஷேகம் பண்ணுறது, சந்தன காப்பு பண்ணுறதெல்லாம் பெரும் பலன். நமக்கு பிறவி இல்லாமலேயே போயிடும். கிடைச்சதுன்னா பிறவி உயர்ந்த பிறவியாக அமையும். இந்த சந்தனத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குது. இங்கே பாருங்கோ, இந்த அம்மா கனகம்மா ராமசாமி பெரியவா திருப்பாதம் வச்சு அந்த சந்தன பாதுகையை அப்படியே தன்னோட வீட்டில் வச்சு வழிபடணும்னு ஆசைப்படுறா. இதனுடைய தொடர்ச்சி என்ன? அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.